ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட் கலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்னொரு ஆரி ப்ளவுஸ். இதில் வந்து நான் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக கிராண்ட் லுக்காக இருக்குது. இது பேக் நெக் பாருங்கள். இந்த ப்ளவுஸுக்கு டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நல்ல கிராண்டாகவும் ரிச் லுக்காகவும் இருந்துச்சு. அதை நம்ம ஈஸியாக தைக்கலாம் இந்த ஆரி ப்ளவுஸு. வாங்க அது எப்படி நான் ட்ரா பண்ணிக்கிறேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டிருக்கேங்க. 5 இன்ச்சஸில் சென்டராக 2.5 இன்ச்சஸில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து 8 இன்ச்சஸ் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த சைடும் அந்த சைடும் ட்ரையாங்கிள் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ சென்டரில் உள்ள லைனை அதை எரேஸ் பண்ணிடுங்க. இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் நெட்டில் வரைஞ்சிட்டு அதை வந்து ப்ளவுஸ் பீஸில் நல்லா சுற்றி குண்டூசி வச்சு குத்திக்கிறங்க. குத்திட்டு அதை வந்து ஃப்ரேமில் மாட்டி சுற்றி வந்து கீழே வந்து 3 லைன்ஸ் கோல்டு ஜரி லைன் கொடுத்துருங்க. ட்ரையாங்கிளோட சைடில் 2 லைன் ஜரி லைன் கொடுத்துட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச் தைச்சிக்கிறங்க. தச்சுட்டு இந்த நெட்டை வந்து கவனமாக வந்து வெட்டி எடுத்துருங்க. ப்ளவுஸில் நெட்டை எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸ் துணியும் நெட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சிங்கிள் லைன் வந்து சுகர் பீட்ஸ் லைன்ஸ் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வலைக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணிக்கிறேங்கிறத ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 1 இன்ச் கேப்பில் இப்படி கர்வாக போட்டுக்கிறங்க. இந்த கர்வ் லைன்ஸில் ஃபுல்லாக கட்டான பீன்ஸ் தைச்சிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு கர்வ் சென்டரில் ஒரு சாரீ கலரில் ஒரு கிறிஸ்டல் வச்சுட்டு தைச்சிட்டு அது கீழே வந்து 6 சுகர் பீட்ஸும் எண்டில் ஒரு 2 mm சில்வர் பீடும் வச்சு தைச்சிருக்கேன். அடுத்த கர்வில் ஒரு ஸ்கொயர் ஃபிட்டட் ஸ்டோனில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சாரீ கலரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ இப்படியே நான் எப்படி வரைகிறனோ அந்த மாதிரி ஒரு லைனில் கிறிஸ்டலும் அடுத்த லைனில் ஸ்கொயர் ஃபிட்டட் ஸ்டோனும் மாறி மாறி டிசைன் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள ஜரி த்ரெட்டுக்கு மேலே 4 mm கோல்டு பீடு கொஞ்சம் ஒரு பீடு இடைவெளி விட்டு தைச்சிட்டு நான் வந்து சுகர் பீட்ஸால் ஸ்கேலப் டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். அடுத்ததாக இந்த ட்ரையாங்கிளை சுற்றி டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு ஃபிட்டட் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு சுற்றி ஒரு 8 ரெயின்போ கலர்ஸ் திலகம் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளோட சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கட்டான ஃப்ளாரு அடுத்தது வந்து இந்த திலகம் ஃப்ளாரையும் மாறி மாறி நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ கட்டான ஃப்ளார் எப்படி போடுறேங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். சென்டரில் வந்து ஒரு சாரீ கலரில் ஸ்கொயர் ஃபிட்டட் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் தைச்சிட்டு 4 சைட்ஸும் பர்பிள் கலர் கட்டானாவை வச்சு லீஃப் மாதிரி தைச்சிருக்கேன். கட்டானா ஃப்ளாரில் இந்த லீஃப்க்கு இடையில் ஒரு 4 mm கோல்டு பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு தைச்சிருக்கேன் 4 சைட்ஸும்.
திலகம் ஃப்ளாரும் இந்த கர்தானா ஃப்ளாரும் மாறி மாறி 2 பக்கமும் ட்ரையாங்கிளோட 2 பக்கமும் ரிப்பீட் ஆகும். அது எத்தனைண்டா சென்டரில் திலகம் ஃப்ளாரும் இந்த சைடு ஈச் சைடு 4 கர்தானா ஃப்ளாரும் 4 திலகம் ஃப்ளாரும் வச்சு தைச்சிருக்கேன். இதுதான் பேட்டர்ன். இதை பார்த்துக்கிறேங்க. இதே தான் நான் வந்து துணியில் போட்டிருக்கேன். வாங்க துணியில் எப்படி தைச்சிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த ப்ளவுஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சோடனே அவ்வளோ ரிச் லுக்காக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இது ட்ரையாங்கிள் மட்டும் தைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதை பாருங்கள், ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இது ப்ளவுஸோட பேக் நெக் பாருங்கள். இந்த பேக் நெக் வந்து 7 இன்ச் அகலத்தில் 12 இன்ச் டீப்பில் வந்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு போட் நெக் தான் வச்சேன். தச்சு முடித்த ப்ளவுஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கிராண்ட் லுக்கோட அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வாரம் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.